வணக்கம் வினோத், மீண்டும் என் பாட்காஸ்ட்டுக்கு வரீங்க. வெல்கம் பேக் டு மை பாட்காஸ்ட். டுடே இஸ் லா 40 இன் 48 laws of power of ராபர்ட் கிரீன். தம்பி சார், வினோத் லா 48 படிங்க. Law 48. Despise the free lunch. What is offered for free is dangerous. It usually involves a trick or a hidden obligation. What has worth is worth paying for. By paying your own way, you stay clear of gratitude, guilt, and deceit. It is also often wise to pay full price. There is no cutting corners with excellence. Be lavish with your money and keep it circulating. For generosity is a sign and a magnet of power. சொல்லுங்க ஆனந்த். இது கிளாசிக் லா. நம்ம கூகுள் ஃப்ரீன்னு நம்ம எல்லாரும் கூகுள் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் யூஸ் பண்ணுறோம். And what are you giving Google in return? You are giving Google your behavioral pattern, your data and everything. Google uses that to sell ads, generates billions of dollars in profits. With very limited capital, it continues to grow forever. Adanala, this is just an example because we are now using YouTube. Instead, if you use YouTube Premium, you are not stop paying Google some small money, but making sure that it cannot exploit you. But if you see the number of users, the amount of people who have done YouTube Premium will be very little. They are willing to suffer the ads. இதுதான் ஃப்ரீ. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஜிட்டல் நியூஸ் பேப்பர்ஸுக்கு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஓசிலேயே படிக்கணும்னு பார்ப்பாங்க. குவாலிட்டி கண்டென்ட் cannot be ஃப்ரீ. மற்ற ஆர்டிக்கல் எழுதுனா வேலை செய்கிறான்னா அவனுக்கு காசு பணம் கொடுக்கணும். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் இப்போ இன்டர்நெட்டே ஃப்ரீ, உலகமே ஃப்ரீ அப்படிங்கிறோம். இதனால் விளைவுனா வாட்ஸ்அப்பில் வர எல்லா நியூஸையும் நம்பிடுவோம். நம்மளுக்கு ஒரு ஃபில்டரே கிடையாது, எது கரெக்டு எது தப்புன்னு. அதே மாதிரி கூகுள் வில் ஒன்லி ஷோ யூ தி கண்டென்ட் இட் வாண்ட்ஸ் யூ டு ஷோ, அன்லஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாமல். நீங்கள் ஆட்சென்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் எதுக்காக சர்ச் பண்ணுறச்சா எதை ஃபஸ்ட்டாக காட்டணுங்கிறதுக்கு கூகுள் காசு விற்கும். அதனால் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் கம்ஸ் ஃப்ரீ. ஒய் ஆர் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் சீப்? பிகாஸ் நீங்கள் டேட்டா கொடுக்குறீங்க, அவன் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் காட்டுவான். ஆப்பிளில் ஆட்ஸே வராது, ஏன்னா யூ பே த்ரூ யுவர் நோஸ். அதனால் ப்ரீமியம் it makes sense. If you can afford it, pay for it. The world respects somebody who pays full price, not respects anybody who keeps on discounting. Discount பண்ணால் சில்லற பையன்னு நினைப்பாங்க. கரெக்ட். இல்லை அவர் he talks about bookல 4 ways we fall trap to this free business and free lunch and or how we treat money. So these 4 types he asks you to recognize them and avoid them. First one is called the greedy fish. They take the human side out of money. They view others slowly as pawns or obstructions in their pursuit of wealth. அது எப்படின்னா, you don't see the humanity in anything. எல்லாம் பணம் 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 பணம்னு. இது நியூ மணிங்கிறது இப்படி தான் இருக்கும். தட் இஸ் புது பணக்காரன்னு சொல்லுவாங்க. லாட்ரி வின்னர்ஸு சடனாக ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஒன்றும் இல்லாத சொத்து பயங்கர பல கோடி சொத்தாகி பார்த்துருக்கோம். இது ஆனந்த் நம்ம நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பட் ஓல்டு மணிங்கிறது இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. சாணக்கியா சொல்லுவார், ஒரு நல்ல ராஜாவாக இருக்கணும்னா யூ ஷுட் பி பார்ன் இன் அ வெல்தி ஃபேமிலி. சாணக்கியன் சொல்கிற மாதிரி ஒரு பணக்காரன் வீட்டில் பிறந்தவன் முட்டாளாக இருந்தாலும் வில் பி a better king than an intelligent man born in a poor family. ஏன்னா ராஜா வீட்டு பையனுக்கு பணம் தேவை கிடையாது, பணம் பைத்தியம் இருக்காது. வேறு எவ்வளோ தான் பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் ஏழை வீட்டில் பிறந்தவனுக்கு அடுத்த வேலை காசு எங்கேயும் அடிக்கலான்னு தான் தோணும். இது ஹேபிச்சுவல். இதை மாற்ற முடியாது. இந்த கேள்வியை எப்படி ராஜாவை சூஸ் பண்ணணுங்கிற கேள்விக்கு பதிலாக அர்த்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. அண்ட் வி கேன் see it in our own politiciansல. The first generation politicians very poor background இதுமாரி லஞ்சம் வாங்கிலாம் இருப்பாங்க. But their own children would have grown up in wealth, would have gone to very good colleges, and their way of talking and leading, getting in political life is very different. That is
once you grow in wealth, you tend to move away from your ancestors who are very poor. And எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பணங்கிறது வந்து இப்போ இது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காட்ரேஜ் ஃபேமிலியிலேருந்து எக்ஸப்ட் 1 or 2 பேர், அதுவும் எங்களை மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களால 1-2 ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களால் யார் காட்ரேஜ் ஃபேமிலினே காமன் மேனால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. காட்ரேஜ் ஃபேமிலி வந்து லிஸ்டட் கம்பெனியில் வெரி ஃபியூ. மோஸ்ட் ஆஃப் தேர் வெல்த் இஸ் அன்லிஸ்டட் மணி. ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் ஹியூஜ் ரியல் எஸ்டேட். பாம்பேயில் 4000 ஏக்கர் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நாட் அவுட் சைட் பாம்பே, சென்ட்ரல் பாம்பேயில் விக்ரோலியில் 4000 ஏக்கர் வச்சுருக்கிறோம். என்ன பண்ணணும்னு தெரியாத அளவு லேண்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஓல்ட் மணி. வேற புதுசாக வந்தது இப்போது காசு பண்ணவன் போர்ஷே வண்டியில் சுற்றின்னு இருப்பான். கரெக்ட். ஸோ தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீப்புள் ஹூ ஹவ் செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் வெல்த். இது நம்ம ஈசிஆரில் பார்த்தோம். வந்து இந்த டெக் பூம் ஆகும்போது ஈசிஆரில் 1 ஏக்கர் வந்து 1 லட்சம் 2 லட்சம் போயின்ற ப்ராப்பர்ட்டிலாம் திடீர்னு வந்து ஓவர் நைட் 1 கோடி 2 கோடி ஒரு கிரவுண்டுலாம் போய் சடன்லி ஒரே பணம் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து ஃபேமிலிலாம் சண்டை போட்டுண்டு அசிங்கமாக ப்ராப்பர்ட்டிலாம் ஃபார்ஜ் பண்ணி பேப்பர்லாம் ஃபார்ஜ் பண்ணி அம்மா அப்பனே வந்து கொலை பண்ணி என்னெல்லாமோ பேப்பரில் படிச்சிருக்கோம். அதை பற்றி இது நிறைய படிச்சிருக்கோம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பேராசை பெருநஷ்டம். ஸோ பணங்கிறது உங்களுக்கு சிலது தான் கொடுக்கும். இந்த ரியலி பவர்ஃபுல் பீப்புளுக்கு என்ன தெரியும்னா, ரியல் பவருங்கிறது வந்து டைம் தான். மணி கேன் பை யூ டைம் டு டூ வாட் யூ வாண்ட். ஃப்ரீடம் டு டூ வாட் யூ வாண்ட். ஒரு அளவுக்கு மேலே பணம் தகட்டும். ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, he says the bargain demon. They waste their time digging for bargains, worry endlessly about what they could have gotten elsewhere for a little less. They might seem only to harm themselves, but their attitude are contagious. இது நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். நிறைய பார்த்துருக்கோம். பார்கெயின் ஹண்டர்ஸ். சீப்பஸ்ட்டு எங்கே கிடைக்கும்னு தேடிகிட்டே இருப்போம். வேல்யூவே பார்க்க மாட்டோம். இது எப்படின்னா, இது கிளாசிக் கேஸ். எப்படின்னா, 50 ரூபா டிவி எங்கே சீப்பாக கிடைக்கும்னு பார்த்துட்டு அதுக்கு சுற்றி பெட்ரோல்லேயே 50 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்போம். கரெக்ட். இது நான் நிறைய பார்த்துருக்கேன். காய்கறி வாங்கும்போது they will not take the cost of going to that shop. Overheads. இங்கேருந்து கோயம்பேடுக்கு போகிற செலவு இருக்கும். மயிலாப்பூர்லேருந்து நான் கோயம்பேடு போகணும். நாங்கள் and most important your time or value of my time on a Sunday morning when I can afford to relax. அதை விட்டு டிராஃபிக்கில் போட்டு ஏறி போய் அங்கே உட்காந்து அங்கே சுற்றி அங்கே நின்று, அது if I can afford it, I might as well buy it from a street vendor. I will pay more. Correct. But I also have the satisfaction, அவனுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் கொடுத்து அவனையும் பழிச்ச வச்சோன்னு. கரெக்ட். ஏன்னா நம்ம மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய் அதாவது 600 rupees வாங்குவோம். அந்த margin you'll be able to save is maybe 50 rupees. Nothing more than that. But for a person who is earning 40,000 rupees, that 600 rupees is very important. But for somebody who is earning in lakhs, that 600 is not important. Correct. 40,000 ரூபா சம்பளம் வாங்குகிற மிடில் கிளாஸ் பார்கெயின் ஹண்டராக இருந்தால் எனக்கு தெரியும், புரியும். கரெக்ட். பட் இந்த பெரிய பார்கெயின் ஹண்டர்ஸ்னால் இந்த புது பணமாக தான் இருப்பான். அண்ட் கரெக்ட். வந்து இந்த கடையிலையும் பார்த்துருக்கோம். இந்தமாரி விவேக்கில் இருந்து ஃபோனை உடனே ஓப்பன் பண்ணி விவேக்கில் சொல்லுவாள், அமேசானில் வந்து இந்த விலைக்கு கிடைக்குது, இப்படி அப்படி கிடைக்குது. அவனே அந்த விவேக்கில் எடுத்து போய் நின்றுருப்பான். சொல்கிறேன்னே, at the end of the day everything cannot be discounted. Then he talks about number 3. It's called the sadist. They play vicious power games with money as a way of asserting their power. They think that paying for something gives them the right to torture and abuse the seller. இது நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஹோட்டலில் வந்து ஆமாம் நான் வந்து இவ்வளோ சிறாட திட்டது, மேனேஜர் திட்டது, நான் என் பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் how dare you treat me like this, and supposed to provide me a service. அவன் எஸ் சார் நோ சார் சொன்னோம். அண்ட் இது நேரத்தில் நிறைய பார்த்துருக்கேன். சாப்பாட்டு ஆர்டர் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணுவான். டு த மோர் யூ வேஸ்ட், ஹவு ரிச் யூ ஆர்னு காட்டுறதுக்கு தே வில் வேஸ்ட் ஃபுட் காம்படிஷன். இது முட்டாள்தனமான போகும். அண்ட் யூ வாண்ட் டு டாமினேட். அந்த சர்வர் வந்து ஏதாவது டிப்பு கிடைக்குமான்னு உட்காந்துன்னு இருப்பான். அவனுக்கு டிப்பை கொடுத்துட்டு அவனை நடத்துறது ரொம்ப அசிங்கமாக நடத்துவாங்க. கரெக்ட். அண்டு சில பேர் வந்து the way they treat their employees. நம்ம ஃபோன் ஷோரூம்லாம் பார்த்துருக்கோம். ஏர்டெல் பில் பே பண்ணும்போது அவன் தான் ஏர்டெல் ஓனர் பண்ணி போட்டு அவனை திட்டின்னு இருப்பாங்க. they don't understand. அவனே பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு வேலை செய்வான். அவனே ஏதோ கட்டப்பட்டான். ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் ஏர்டெல் as a company. கரெக்ட். யூ cannot take. அவன் பர்மனெண்ட் எம்ப்ளாயி கூட இருக்க மாட்டான்.
அவன் ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியாக இருப்பான். Correct. So this is various forms of sadism, and the people who don't deserve the power and prestige, by nepotism and favoritism they get to a position of power. கீழே இருக்கிறவனை யூஸ் தட் மணி அண்ட் பவர் டு அவனை போட்டு நசுக்கிறது. ஆமாம், and it's very toxic. It infiltrates your own psyche and you become a worse person day by day. Like just handling telecallers. Yes. They're just working. அவளும் பாவம் ஏதோ பழக்கிறதுக்கு அதோ நம்பரை கூட்டா சொல்லிட்டு போயிடும். ஆமாம், லைனை கட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காம ஆர்கியூ பண்ணது அவளோட சண்டை போடுறது. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண, நீ எப்படி, ஹவு டேர் யூ கால் மீ. இது ஆமாம், சம்டைம்ஸ் இட் டஸ் ஹேப்பன். Correct. Which is very sad. Number 4, what he talks about is the indiscriminate giver, the opposite of sadist. They are generous because they want to be loved and admired by all. Their generosity is needy and they may not have the desired effect. They've done a charity, doing charity for the sake of having some more inadequacy. Charity பண்ணது, என்ன பாராட்டணும் என்ன பெரிய மனுஷன், என்ன பெரிய மனுஷன். பாராட்டுக்காக யாராவது சேரிட்டி பண்ணா கரெக்ட், நீ எவ்வளோ ப்ரைஸ் பண்ணாலும் உனக்கு போகாது. Correct. Your right hand should not know what your left hand is doing. Correct. Which a lot of us suffer from. We want the recognition. ஒரு அவார்டு கொடுத்தா ஒரு அவார்டு காசு கொடுக்கறது தமிழ்நாட்டில் ரொம்ப காமன். Correct. Award ceremony. And there is an important thing which he talks about in the book, which is the reversal of this law. He says this law offers great opportunity for swindling and deception if you apply it from the other side. Dangling and luring free lunch is a con artist's stock in trade. ஃப்ரீயாக கொடுக்குறேன் நீ நிறைய பேரை ஏமாற்றலாங்கிறோம். கான் பண்ணலாம் ஆர் கிவ் யூ அன் அன்பிலீவபிள் டீல். கரெக்ட். இப்போ நான் ரீசெண்டாக அதானே ஐஎஃப்எஸ் டீலில் கரெக்ட், உனக்கு மாதம் 8% தரேங்கிறது கரெக்ட், இம்பாசிபிள். I hope all of you saw that video. 8 × 12 96%. கரெக்ட். 100 எப்படி கொடுக்க முடியும், என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், அவன் ஆஃபீஸ் நடத்தி எப்படி பண்ணுவான், அதை நம்ம தான் யோசி. த க்ரீட் ஃபார் மணி அந்த ஃபஸ்ட்டு இந்த க்ரீடி ஃபிஷ் தான் ஈஸியாக இதில் மாட்டுவாங்க, ஹுக் ஆகிடுவாங்க, லைஃபே காணாமல் போயிடும். They are not able to see beyond their nose. Yes. Especially when the more unbelievable the deal is, the more people fall for it. And இதில் லா எப்படின்னா, especially people who are below you in social life and in economic life, learn to be generous with them. You can be tough with people who are above you in pay grade. Show your weight with people above you, not with people below you. That is, நான் பணக்காரன் நீ being a sadist to your employee is not going to demonstrate that. This is what I see this law. And எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக போகாதீங்க, ஏன்னா at some time you will have to pay the price. Anyway, today's law was very interesting. I hope you guys enjoyed it. I enjoyed doing this. I think we only have 8 more laws left, Anand. 48, then we'll see what 41. Law 41, let's finish it. And Anand has some interesting books which we're going to jump into after this. We have taken into account of all the suggestions given by you guys in the comments. Plus Anand's also has a long list of books he wants to do. Discuss. Anyway, thank you for this. And once again, I hope you guys enjoyed this discussion. Thank you. Thank you. Bye.